என்னோட நேம் வந்து செந்தூரா. 2019 வந்து பாஸ் அவுட் ஆனேன். ஆல்மோஸ்ட் வந்து 6 இயர்ஸ் ஜேர்னி. 6 இயர்ஸும் ஹாப்பி ஜேர்னி கிடையாது, ஃபுல்லாக தான்ஸ் தான் இருந்துச்சு என்னோட ஜேர்னியில் ஃபுல்லாமே. நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறதுக்காக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா 6 வருஷம் கூட இருந்தவங்க நிறைய பேர். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஜீசஸ்க்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். வித்தவுட் இஸ் கிரேஸ் இது கண்டிப்பாக வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ 2019 காலேஜ் முடித்தோடனே 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 இயர்ஸ் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான், வீட்டிலே தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன், இன்ஸ்டியூட் எதுவும் போகல. ஸோ 2023 வந்து எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆச்சு, மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியல. ஸோ மெயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தேன். ஸோ அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா நான் சுரேஷ்க்கு போகிறேம்மா, அகாடமி போய் படிக்க போகிறேன்னு சொன்னப்போ அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, கண்டிப்பாக போ, கிளியர் பண்ணிடுவேன். இது ரெண்டே தான் சொன்னாங்க. இன்னைக்கு அம்மா சொன்ன வார்த்தை நினைவாச்சுன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 4 இயர்ஸ் வந்து வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஃபெயிலியர்ஸ் தான் இருந்தது. சொந்தக்காரங்க மத்தியில் வந்து என்ன படிக்கிறியா, இன்னும் படிக்கிறியா, இந்த ஒரு வார்த்தை தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் வந்து நான் எல்லாமே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, மெயின்ஸும் கிளியர் ஆகல. மெயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் லாஸ்ட்டுக்கு பிஃபோர் இயர் வந்து நான் வந்து கிளாஸ் போக ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வெங்கடண்ணாக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா மெயின்ஸில் குவான்ஸ் வந்து நிறைய மார்க் வந்தது வெங்கடண்ணா தான். ஸோ அந்த டைமில் நான் மெயின்ஸ் கிளாஸ் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த 6 இயர்ஸ் 2019 6 இயர்ஸ் வந்து எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு காசுலாம் கொடுத்து ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் கட்டினது எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அக்கா தான். கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் செந்துரா என்னன்னு கேட்டிங்கன்னா 0 தான். பட் இன்னைக்கு ஒரு ஐடென்டிட்டி எனக்கு இருக்குன்னு சொல்லினா எங்கள் அம்மா எங்கள் அக்கா தான் சொல்லணும். ஏன்னா நான் 2016 காலேஜ் முடிச்ச ஃபர்ஸ்ட் இயரில் வந்து அப்பா வந்து இறந்துட்டாங்க, சடனாக ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஸோ 2 பொம்பளை பிள்ளைன்றப்ப எல்லாரும் என்ன பார்த்தாங்கன்னா, பொம்பளை பிள்ளை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதுதான் எல்லாருமே பார்த்தாங்க. இன்னைக்கு 2 பொம்பளை பிள்ளை வந்து எங்கள் அம்மாவோட பேரை வந்து பெருமைப்படுத்தினதுக்கப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த 2 இயர்ஸ்ன்றப்ப ஒவ்வொரு வாட்டி ஃபெயில் ஆகிறப்ப அம்மாட்ட அக்காட்டி ஃபோன் பண்ணி அழுவேன், கிளியர் பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்போ அக்கா சொல்வா, நெக்ஸ்ட் இருக்கு படி, நான் காசு தரேன் படி, இது ஒரே வார்த்தை தான் 2 பேரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட மோட்டிவேஷன் மூலயமா தான் நினைக்கிறேன் என்னோட சக்ஸஸ். நான் ஒவ்வொரு வாட்டி நான் ஹாஸ்டல் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடில் கிராஸ் பண்ணி போகிறப்ப ஒவ்வொரு வாட்டியும் சண்டே வந்து சக்ஸஸ் மீட் நடக்கிறப்ப அடுத்து எப்போ நம்ம சக்ஸஸ் மீட் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஏங்கின நாட்கள் உண்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு அங்கே நிற்கிறேன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாக்கு அக்காவுக்கு தான் ரொம்ப வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் கிடையவே கிடையாது. ஏன்னா அப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்து குடும்பத்தால் நிறைய வந்து பேச்சு வாங்கி நீங்கள் முன்னேறவே முடியாதுன்னு சொன்ன இடத்துல வந்து அக்கா வந்து அவள் சாக்ரிஃபைஸ் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அவளை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. அவள் காலேஜ் முடிக்கிறப்ப கரெக்டாக ஃபைனல் இயரில் அப்பா இறந்துட்டாங்கன்றப்ப அவளாவே வந்து அவளை மோட்டிவ் பண்ணி முன்னாடி வந்து அவள் இன்ஜினியராக இருக்கா இப்போ. அதுக்கப்புறம் அவள் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் என்னையும் வந்து ஒரு இடத்துல செட்டில் பண்ணணும், அம்மாவை என்னையும் நல்ல நிலைமை கொண்டு வரணுன்றதுக்காக நீ படிக்க சென்று உன்னால கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவ் பண்ணா. தேங்க்யூ கசி அண்ட் தேங்க்யூ அம்மா. உங்களோட சாக்ரிஃபைஸ் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவளுக்கு மேரேஜ் ஆகிற ஏஜ் தான். ஆனால் மேரேஜ்லாம் பண்ணாமல் வீடு கட்டணும், அப்பா ஒரு இடத்துல இருந்து என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே அவள் பண்ணா. சொந்தக்கார மத்தியில் இவ்வளோ பேச்சு வாங்கியிருக்கோம்ல, நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு வீடு இன்னைக்கு அவளாவே சொந்த வீடு கட்டி அவளோட மேரேஜ்க்கு எல்லாமே அவளே பார்த்து இன்னைக்கு என்னையும் வந்து ஒரு பிளேஸ்ல நிற்க வச்சு இன்னைக்கு அவளோட அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்கன்னா அது காட் கிரேஸ் தான். ப்ளஸ் அம்மா தேங்க்யூ ஸோ மச்மா. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு வந்து நான் இல்லவே இல்லை. நீங்கள் செஞ்ச நன்மைகள்லாம் வந்து எவ்வளவோ இருக்கு, அதற்காக தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் செகண்ட் நான் தேங்க் பண்ணுறது அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா நான் 0லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட வந்தது என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஈவன் காசு இல்லாதப்ப எப்போ கால் பண்ணி கேட்டாலும் காசு சென்ட் பண்ணுவாங்க. அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்ஸ்டியூட்ல அகாடமியில் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தது வந்து அங்கே உட்காந்துருக்காங்க வைஷு, அதுக்கப்புறம் கிருஷ்ணா, வளர் அண்ட் மீனு. நெக்ஸ்ட் விஓவா ஆக போகிறாங்க அவங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் சக்ஸஸ் மீட்டுக்கு நான் கண்டிப்பாக வருவேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து நாங்கள் ஹாஸ்டலில் இருக்குன்றப்ப நிறைய வந்து ஃபேஸ் பண்ணுவோம். எப்படி இருக்கும்னா வீட்டு கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கும், இங்கே வெயில் தாங்க முடியாது, இருக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருக்கிறப்ப. அப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு மதராக இருந்து கூட சப்போர்ட் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இங்கே இன்ஸ்டியூட்டில் படிக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ட்ரீம் பண்ணுவோம், வேலையே இருக்காது, 0ல் தான் இருப்போம். ஆனால் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவோம், அம்மா அப்பா எங்கே கூட்டிகிட்டு போகணும், அதுதான் எங்களோட தாட்டே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன அப்படின்னா வேலைக்கு போகணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், எல்லாரோட மைண்ட் செட்டும் அது மட்டும் தான் எங்கள் ரூமில் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்களோட பாசிட்டிவிட்டி தான் வந்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு ஒரு வேலை அச்சீவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வெளில பிளான் பண்ண எல்லா ட்ரிப்பும் போகிறதா எங்களோட பிளானாக இருக்குது. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எல்லாரும் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் 2024 வந்து நான் எதுவும் கிளியர் பண்ணல, அப்ரண்டிஸ் ஒரு எக்ஸாம் வந்துச்சு. ஸோ அந்த எஸ்பி அப்ரண்டிஸ் வந்து 2023 டிசம்பரில் வந்து அட்டன் பண்ணேன். ரிசல்ட் வந்து February வந்துச்சு. அதே February ஃபர்ஸ்ட் வீக்ல எஸ்பி கிளர்க்கு நான் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் மெயின்ஸ்ன்ற நிலைமையில இருந்தேன்.
பார்த்தா ப்ரிலிம்ஸ்ல எனக்கு 0.75ல போயிடுச்சு. அப்புறம் அம்மா கால் பண்ணி அழுது, எனக்கு போதும், இங்க என்னால இருக்க முடியல, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொன்னேன். அம்மா சொன்னாங்க சரி நீ வந்துரு அப்படின்னாங்க. பட் அக்கா சொன்னா இல்ல நீ இருந்து படி, உன்னால முடியும் அப்படின்னு சொன்னா. அன்னைக்கு அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, லாஸ்ட் 1 இயர் எஃபர்ட் போட்டதாலதான் இங்க நிக்க முடியுது. ஸோ அப்ப போய் நான் ஜாயின் பண்ணேன். ஆகஸ்ட் 1 வந்து எனக்கு எஸ்பி அப்ரண்டிஸ் வந்து ஜாயினிங் இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க அப்ரண்டிஸ்லாம் போகாதீங்க, அதெல்லாம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அப்ரண்டிஸ் போனதால தான் எனக்கு இன்டர்வியூல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா அந்த அப்ரண்டிஸ் வந்து இருந்துச்சு. இப்போ ஸ்டில் நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்பவும் போல பேங்கிங் டைம் தான், 10 to 5 தான். ஸோ வந்து மார்னிங் எந்திக்கிறது வந்து 3 o'clock தான் இருக்கும். ஒரு டே தூங்குற வந்து 3 hours தான். வாரத்தில் 7 நாளுமே ஒரே நாள் மாதிரி தான் இருக்கும். ஹாப்பினஸ்ன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது. நாங்கள் நைட்டு சாப்பிட்றப்ப அந்த 7 to 7:30 ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது மட்டும் தான் எங்களோட ஹாப்பினஸாக இருக்கும். அம்மா ஃபோன் பண்ணாலும், அக்கா ஃபோன் பண்ணல, அம்மா படிக்கிறோமா, டெஸ்ட் போடுறோமா, படிக்கிறோமா, இதுவே தான் ருட்டீனாக இருக்கும். ராஜா சார் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தப்ப சொன்னாங்க, வேலை பார்க்குறவங்க வந்து லீவ் எடுக்கலாம் சண்டே, வேலை இல்லாத உனக்கு எதுக்கு ரெஸ்ட் சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என் மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஈவன் ஒர்க் போயிட்டு வந்தாலுமே சண்டே இருந்தாலும் ஃபுல் டே ஸ்டடி ஹால் தான். பெஸ்ட் எனக்கு ஸ்டடி ஹால் தான். ஏன்னா நான் காலையில 5:30க்கு ஸ்டடி ஹால் வந்துட்டு ஈவினிங் 5 o'clock ஸ்டடி ஹால்ல இருந்து ஹாஸ்டல் போவேன். ஃபுல்லா லீவ் டைம்ல ஸ்டடி ஹால் தான் இருப்பேன். ஸோ மார்னிங் 3 o'clockல இருந்து 8 மணி வரைக்கும் டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்க்கறது, 10 மணிக்கு பேங்க்குக்கு போறது, 5 மணிக்கு வர்றது, திரும்ப ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 6 to night 11 மணி வரைக்கும் படிக்கிறது, திரும்ப 3 o'clock அலாரம் வச்சு எந்திக்கிறது. இதே டெய்லி ரொட்டீன் தான் 1 year போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஏங்கின நாட்கள் வந்து தூக்கத்துக்காக தான். 10 நிமிஷம் கிடைச்சா போதும் நின்னுக்கிட்டே தூங்குவேன். அந்த மாதிரி வந்து தூக்கத்துக்காக ஏங்கின நாட்கள் நிறைய உண்டு. இன்னைக்கு எல்லா சாக்ரிஃபைஸ் அவ்வளோத்துக்கும் ஒரு வர்த்து அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் ராஜேஷ் சார், எங்களோட ஹாஸ்டல் இன்சார்ஜ் வந்து ராஜேஷ் சார், நான் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா நான் அப்ரண்டிஸ் கிளியர் பண்ணிட்டேன் சார். நான் இங்க இருந்து ஒர்க் போகணும்னு சொல்றப்ப வந்து சார் எந்த ஒரு ரெசிஸ்டும் பண்ணாம கண்டிப்பா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. ஸோ ராஜேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்க்கு நான் கண்டிப்பா ரொம்ப தேங்க் பண்ணணும். ராஜா சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா என்னோட இன்டர்வியூ டைம்ல வந்து ராஜா சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. 3rd பேனல் லாஸ்டா தான் ராஜா சாரோட பேனல் வந்து அட்டென்ட் பண்ணேன். ஸோ பார்த்துட்டு நல்லா போல்டா பேசுற, கம்யூனிகேஷன் நல்லா பண்றேன், ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்டில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப மோட்டிவா இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டி அடுத்தது நீங்கள் தான், அதுதான் எங்களோட பெஸ்ட் மோட்டிவே. அடுத்தது நம்மன்னு பக்கத்துல பேர் எழுதி வச்சுப்பேன். எம் செந்திரா தேவி ஐபிஎஸ் பிஓ மட்டும் போட்டு, என்ன பேங்கே தெரியாது. ஸோ அடுத்தது நீங்கள் என்னோட பேர் போட்டு எழுதி வச்சுப்பேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப மோட்டிவா இருந்துச்சு. அப்புறம் எங்க அக்காவுக்கு வந்து இன்டர்வியூ டைம்ல தேங்க் பண்ணணும். ஏன்னா நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் 12th வரைக்கும். ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ்லாம் எனக்கு கிடையாது. ஸோ அவள் வந்து என்ன பண்ணுவா, நைட்டு கான்ஃபரன்ஸ் போட்டுட்டு கொஸ்டின் கேட்பா. வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு கொஸ்டின், சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின், பேங்க்ல இருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ டைம்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணா. தேங்க்யூ ஸோ மச் கௌசி. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு பெரிய சாக்ரிஃபைஸோட தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாரோட லைஃபும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். என்னோட அம்மாவையும் அக்காவையும் வந்து நான் இங்க ஸ்டேஜ் கலைக்கிறேன். காலை வணக்கம் எல்லாத்துக்கும். என் பொண்ணு இன்னைக்கு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் மீட்டிங்கில் வந்து வரதுக்கு வந்து ஆண்டோட கிருபை கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து சென்னையில் இருந்தோம். ஒரு 6 months படித்தா அப்புறமேலேருந்து கொரோனா ஃபீல்டு வந்தோன்னே நாங்கள் வந்துட்டு இங்கே பொண்ணு வந்துட்டு ஸ்பிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. நாங்கள் அங்கே 2021 வந்து ஜாயின் பண்ணோம். அப்போவே இருந்து வீட்டிலே உட்காந்து படிப்பா. நான் சொல்லுவேன் ஸ்பிக்கில் தானே இருந்தோம், அப்பா நீ சுரேஷில் போய் சேரு, நல்ல கோச்சிங்லாம் கொடுப்பாங்க. எல்லாருமே அது சக்ஸஸ். அங்கே போனாங்க எல்லாருமே பாஸ் பண்ணி தான் வெளியில் வராங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நீ போய் சேரும்பேன். இல்லைம்மா நான் வீட்டில் உட்காந்து கிளியர் பண்ணிடுவேன்னு சொல்லுவா. சரி வீட்டில் உட்காந்து கிளியர் பண்ணுன்னு சொல்லி நானும் அவளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவளுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து பெல்லாரியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டா. அப்போ நாங்கள் வந்து தென்காசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நாங்கள் போயிட்டோம். அங்கேயே உட்காந்து ஒரு வருஷம் படிச்சுக்கிட்டே, ரொம்ப எனி டைம் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாள். எனக்கு என்ன இப்படி ஒரு தூக்கம் இல்லாமல் படிக்க எனக்கு பயமாக தான் இருக்கும். மைண்டு எதுவும் இதாகிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. நான் சுரேஷில் போய் சேர போகிறேன்னு திடீர்னு ஒரு நாள் சொன்னேன், என்னப்பா நீ தான் நான் வீட்டிலே உட்காந்து கிளியர் பண்ணிடுவோம்னு சொன்னையே, அப்புறம் ஏன் நீ சுரேஷுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். இல்லைம்மா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவளே தனியாக தான் வந்து இங்கே நேம் கொடுத்து அவளே சேர்ந்துட்டு மறுபடி வந்து சொல்லிட்டு நான் சேர்ந்து பேர் கொடுத்து வந்தேன். நான் ஒரு வாரம் கழிச்சு நான் போகிறேன். சரி நீ போன்ட்டு நான் வரவே கிடையாது. ஹாஸ்டலில் சேர்க்கறது தான் நான் வந்து சேர்த்து விட்டு போயிட்டேன். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாள். எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அடிக்கடி ஃபோன் பேசுகிறப்பெல்லாம் சொல்லுவாள். அம்மா டெய்லி கேட்பேன் 8:30 என்ன சாப்பிட்டப்பான்னு கேட்பேன். இன்னைக்கு சாப்பிட்டோமா, இன்னைக்கு மட்டன் சாப்பிட்டோமா, என்னப்பா திடீர்னு அம்மா இன்னைக்கு சக்ஸஸ் மீட்டி வச்சாங்க, இன்னைக்கு எனக்கு மட்டன் பாயாசம்லாம் கொடுத்தாங்கம்மா. நீ நான் சொல்லுவேன் அடிக்கடி, நீனும் சக்ஸஸ் நீனும் பிள்ளைங்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுப்பாப்பா. இந்த பேனர்ல இருந்து போட்டோஸ்லாம் வந்திருக்கு, என் போட்டோ வரப்பா. நான் அடிக்கடி நான் அவளை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண அவளை கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு சக்ஸஸ் இருக்குன்னு நான் அடிக்கடி அவளை நானே என் பொண்ணு ரொம்ப அவளுக்கு வந்து நல்லா நாங்கள் மோட்டிவா இருந்தோம். அவளை வந்து நாங்கள் வந்து மனசு தளரவே, நான் அழுவோம், அவள் அழுவா, நான் அழுவேன். அழுதுட்டு நீ
சுரேஷில் போய் சேர்ந்துட்டப்பா, கண்டிப்பாக நீ வந்து பாஸ் பண்ணி தான் வெளியில் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. அதனால தான் நான் இன்னைக்கு வந்து சுரேஷில் உள்ள சாருக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து என் பொண்ணு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து நல்ல ஒரு போஸ்டிங்கில் ஆர்டர் கொடுத்துருக்காரு. கோடான கோடி சொத்த நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.